வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு முறை ஃப்ரை பண்ண சொல்லி என்னுடைய தோழி, கோயம்புத்தூர் தோழி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன். சின்ன பூ காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா அலம்பிட்டு அந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் காரம் வந்து காலிஃப்ளவரில் இறங்கும். காலிஃப்ளவரில் பொதுவாக காரம் சீக்கிரம் சேராது. அதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா மேலாப்பில் ஜல்லி கரண்டி போட்டு அதை எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணி நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 மூடி லெமன், சின்ன தக்காளி 1 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரல் மாதிரி 2 கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். அடுத்து மசாலா பொடி 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுதாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 4 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் புதினா இலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பத்தை பற்ற வச்சுட்டேன், பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி எடுத்து சோம்பு போட்டுருங்க, கருவேப்பிலை, தட்டின பூண்டு, வெங்காயம், நல்லா அது வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க, அப்போ தான் வதங்கும் போது நல்லா வாசம் வரும். இப்போது இஞ்சி பூண்டு சோம்பு தாளித்தமானதும் இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் வர நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வதங்கிடும், நல்லா கமகமன்னு வாசம் வரும். அது வதங்கினதும் நீங்கள் ஒரு பக்கம் வெங்காயம் பூண்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகி வரைக்கும் கொஞ்சம் அடுப்பு ஏற்றி வைக்கலாம். ஒரு பக்கம் தக்காளி சேர்த்துடலாம். இதற்கு கொஞ்சம் போல் நான் கேரட் எடுத்திருக்கேன். முக்கியமாக கேரட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி கொடுக்கும். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போது நல்லா வதங்கி எடுக்கலாம். புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் புதினா பச்சை மிளகாய் வதங்கட்டும். இப்போது நம்ம ரெடியாக வச்சுருக்கேன் பட்டாணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இப்போது காய்கறி சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை இறக்கிக்கலாம். லெமன் கொஞ்சம் புளிஞ்சு வச்சுக்கோங்க, 1/2 மூடி லெமனு. அதில் நீங்கள் 1/4 மூடிக்கு லெமன் சாறு ஊற்றுனீங்கன்னா போதும். மசாலா பொடியை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் வைக்கும்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு அதை நம்ம கொதிக்க வச்சதுனால
காலிஃப்ளவரில் நல்லா காரம் வந்து சேரும், மசாலாவும் சேர்ந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த காலிஃப்ளவர் பட்டாணி வறுவல் வந்து நல்லா இருக்கும். அடுப்பு சிம்பிளில் வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இறக்குற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரையில் தண்ணி தேவையில்லை. நீங்கள் சுட தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் அரை வேக்காடில் இந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா போதும். மறுபடியும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அப்படி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். மூடி வச்சு ஃப்ரை பண்ணுங்க, நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும், பார்க்கலாம். நான் வந்து மூடி போட்டு மூடிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு கழித்து வந்து நம்ம கலந்து கொடுத்தா போதுமானது. நம்ம என்னதான் உப்பு போட்டு வேக வச்சாலும் நீங்கள் வந்து வெந்த பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேரும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா அருமையாக வெந்திருக்கு. இது இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போது நான் கொஞ்சம் போல் எண்ணெய் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கொத்தமல்லி எல்லா இடத்துலையும் சேர்ந்து கொஞ்சம் போல் லைட்டாக அந்த கொத்தமல்லி வதங்கட்டும். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. நாட்டு சர்க்கரை அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கலை. அருமையாக சூப்பராக கோயம்புத்தூர் ஸ்டைலில் தோழி சொல்லி கொடுத்தேன் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஃப்ரை ரெடி ஆகிடுதும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.